வணக்கம். சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும். நமக்கு ஏற்படும் துன்பம் யாவும் நம்முடைய செயல்களால் ஏற்படுகின்றன. இதற்கு முன் நான் குறிப்பிட்டுள்ளேன். துன்பத்திற்கு காரணமான செயல்களை செய்வதற்கு மனம் வருந்தி இனி அதனை செய்வதில்லை என்று உறுதி எடுத்து கொள்ளுதல். அவ்வாறு மனம் வருந்தி செய்து கொண்ட உறுதியை ஏற்றுக்கொண்டு அச்செயலை அளிக்கும் ஸ்ரீ அன்னையின் அருளை என்னென்று சொல்வது. ஸ்ரீ அன்னை ஒரு அன்பருக்கு அருளிய ஒரு பதிவை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். அவர் ஒரு இன்ஜினியர். அவர் அரசு துறை ஒன்றில் ஒரு பொறுப்பான பதவியை வகுத்து வருகின்றார். அந்த பெண்மணி ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நான் ஒரு அமுத சுரபி வாசகர். தங்களுடைய கட்டுரைகள் எல்லாம், அதாவது ஸ்ரீ கர்மயோகி ஐயா அவர்களின் கட்டுரைகள்னா புத்தகங்கள் எல்லாம் நான் தொடர்ந்து படித்து வருகின்றேன். ஸ்ரீ அன்னையின் அருட்செயல்களை பற்றி படிக்கும் பொழுது எனக்கு ஸ்ரீ அன்னையிடம் எல்லையற்ற ஈடுபாடும் பக்தியும் ஏற்படுகின்றன. என்னுடைய பிரச்சனை ஒன்றுக்கு ஸ்ரீ அன்னை அருளால் ஒரு முடிவு ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் என்று அந்த பெண்மணி குறிப்பிடுகிறார். எனக்கு ஒரு தங்கை இருக்காங்க. அவளுக்கு 35 வயது ஆகின்றது. இதுவரை பார்த்த வரன் யாவும் அவளுக்கு கூடி வரவில்லை. திருமணம் கூடி வராததால் பல ஜோதிடர்களை அணுகி ஆலோசனை கேட்டாங்க. அவர்கள் என் தங்கைக்கு பல தோஷங்கள் இருப்பதாகவும் அவற்றிற்கு தக்க பரிகாரம் செய்வதோடு பல விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் சொன்னார்கள். உடனே திருமணம் கூடி வரும் என்று கூறினார்கள். அவர்கள் கூறிய அத்தனை பரிகாரங்களையும் உடனடியாக செய்தோம். கடுமையான விரதங்களையும் என் தங்கை மேற்கொண்டாங்க. ஆனால் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. மன உளைச்சல் தான் கிடைத்தது. சோர்ந்து போனான். அதுதான் மிஞ்சியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வரன் வந்தது. 10,000 ரூபாய் வரதட்சணையாக கொடுக்க வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு அது ஒரு பெரிய தொகையாகும். இருப்பினும் அந்த தொகைக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு தங்கையின் திருமணத்தை எப்படியாவது நாங்கள் நடத்தணும் என்று குடும்பத்தில் அனைவரும் முடிவு செய்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டாரும் தங்கையை திருமணம் செய்து கொள்வதாக கூறிவிட்டு அவங்க புறப்பட்டு சென்றார்கள். அந்த மாப்பிள்ளைக்கு எங்களை விட அதிகமான வரதட்சணை கொடுக்க இன்னொரு பெண் வீட்டார் முன்வரவே கூடி வந்த சம்பந்தம் எங்களை நாடி வராமலே நகர்ந்து போய்விட்டது. அதாவது இந்த பெண்ணை விட அதிக வரதட்சணை கொடுக்க இன்னொரு பெண் தயாராக இருக்கும் பொழுது இந்த பெண் வேண்டாம் என்று அந்த மாப்பிள்ளை வீட்டில் விலகி போயிடுறாங்க. எங்கள் மன வேதனையை அதிகப்படுத்துவது போல கல்யாணமாகாத என் தங்கையை பற்றி ஊரில் பல விதமாக கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. மன வேதனையுடன் வெளியில் போகவே என் தங்கை அச்சப்பட்டாள். இவளுக்கு இத்தகைய வயதாகி விட்டது, இனி எங்கே திருமணம் நடக்கப் போகின்றது என்று பேச ஆரம்பித்தார்கள். குத்தலாகவும் எங்கள் முன் சொல்லவும் ஆரம்பித்தார்கள். கேட்கவே மனம் ரணமாய் போனது. இதில் எங்களுடைய தவறும் இருக்கிறது. ஆரம்பத்தில் வந்த சில வரன்களை நாங்கள் தட்டி கழித்து விட்டோம். இப்பொழுதே நாங்களே வலிய வரன்களை தேடி போனாலும் எப்படியோ அவை அமையாமல் போய்விடுகிறது. கன்னி பெண் ஒருத்திக்கு காலங்காலமாய் திருமணமாகாவிட்டால் ஊரார் எவ்வளவு பேச்சு பேசுவார்கள், வம்பு பேச்சுகள் பேசுகின்றார்கள். எங்கள் நிலைமையும் அப்படிதான். என் தங்கையும் என் பிறந்த வீட்டாரும் ரொம்பவே மனம் நொந்து இருக்காங்க. என் தங்கையை நினைத்தாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அளவற்ற துன்பத்தை எனக்கு கொடுக்குது. ஸ்ரீ அன்னை என் தங்கைக்கு அருள் செய்வார்களா? இப்பொழுதே அவள் மிகவும் விரக்தி அடைந்து இருக்கின்றாள். திருமணமே வேண்டாம் என்ற நிலைக்கு அவள் மனம் சென்று விட்டது. திருமண பேச்சை எடுத்தாலே அவள் கண்ணீர் வடிக்கின்றாள்.
ஸ்ரீ அன்னையின் அருளை பெறுவதற்கு தங்களுடைய ஆலோசனை கேட்டு அவங்க அந்த கடிதத்தில் எழுதியிருக்காங்க. அன்பர்களிடமிருந்து எனக்கு வரும் கடிதங்களை 3 வகையாக பிரிக்கிறார் ஸ்ரீ கர்மயோகி ஐயா. தங்களுடைய பிரச்சனை என்னது என்பதை குறிப்பிட்டுவிட்டு விவரங்கள் எதையும் எழுதாமல் விட்டுவிடும் கடிதங்கள் ஒரு வகை. பிரச்சனை என்ன என்பதை குறிப்பிடுவதுடன் நின்று விடாமல் அது சம்பந்தமாக பல விவரங்களை எழுதிவிட்டு முக்கியமான விவரங்களை சொல்லாமல் விட்டு விடுவது 2ஆம் ராகம். பிரச்சனை என்ன என்பதை கூறி அதோடு சம்பந்தப்பட்ட முக்கிய விவரங்களை தருவது 3வது வகை. பொதுவாக எல்லா கடிதங்களும் முதல் 2 வகைகளில் அடங்கிவிடும். இந்த கடிதங்களுக்கு அனுப்பப்படுகின்ற பதில்கள் பொதுவாகத்தான் அமைந்து இருக்கும். பொதுவாக அமைந்துள்ள ஆலோசனைகளை செயல்படுத்தும் பொழுது பலன்கள் சில சமயங்களில் தாமதமாகவும் கிடைக்கும். 3வது வகை கடிதம் அனுப்பி வைக்கப்படும் ஆலோசனைகள் மிக விரைவில் பலன்களை கொடுக்கும். அதற்கு காரணம் பிரச்சனை சம்பந்தப்பட்ட முக்கிய விவரங்களை அடிப்படையாக கொண்டு அந்த ஆலோசனை அமைந்திருக்கும். பிரச்சனை நம்ம கடிதம் எழுதுகிறோம், முக்கியமான சிலவற்றை விட்டு எழுதுகிறோம். நிறைய பேர் அப்படி தான் செய்வாங்க, விட்டு எழுதுவோம். அடித்தளத்திலிருந்து ஆரம்ப நிலையிலிருந்து நம்மளோட பிரச்சனையை வரிசைப்படுத்தி எதையுமே மறைக்காம நம்ம முழுமையாக எழுதினாதான் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும், அதற்குரிய பதில் கிடைக்கும். அப்போ நம்ம பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறும். ஆரம்பத்தில் வந்த சில வரன்களை நாங்களாகவே தட்டி கழித்து விட்டோம் என்பதுதான் அந்த தவறு. தாமதமாக நம்மை தேடி வரும் நல்லவரை நாம் புறக்கணித்து விட்டால் அவையும் நம்மை புறக்கணித்து விடுகின்றன. பிறகு எவ்வளவுதான் நாம் முயற்சி செய்தாலும் நமக்கு வரன் அமையாது. விரட்டி அடிக்க கூடாது என்று கூறுகிறார். அதாவது வந்த லக்ஷ்மியை எப்பவுமே விரட்டி அடிக்கக்கூடாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப படிப்பு முடிஞ்சதும் அவங்க வேலைக்கு போகும்போதே நல்ல வரன் வரும். இப்போதானே படிப்பு முடிஞ்சிருக்காங்க, கொஞ்சம் நாள் ஆகட்டும் என்று பெற்றோர்களோ இல்லை பெண்ணோ தட்டி கழிப்பார்கள். வரும் வரனையெல்லாம் தட்டி கழித்து விட்டு திருமணம் செய்ய வேண்டும் என்று வரும்பொழுது சரியான வரன் அமையாதது இதற்கு காரணம். வரும் பொழுதே வரலட்சுமியை நம்ம இருக்க பிடிச்சுக்கணும் என்பதுதான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மாதிரி தான் இந்த பெண் வீட்டில் அவங்க தங்கை குடும்பத்தினர் அப்படி செஞ்சிருக்காங்க. ஸ்ரீ அன்னையின் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க சொன்னேன். கர்மயோகி ஐயா சொல்றாங்க, ஸ்ரீ அன்னை கிட்ட உட்காந்து நான் செய்த தவறு எல்லாத்துக்குமே மன்னிச்சிடுங்க, என் மீது தவறு இருக்குன்று நம் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். 2வது, நீங்க தான் எனக்கு துணை. உங்க திருப்பாதங்களில் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நான் சமர்ப்பணம் செய்கிறேன். இனி எந்த வரன் வந்தாலும் நல்ல வரனை நீங்க அமைச்சு கொடுப்பீங்க என்பது எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட என்னுடைய திருமண விஷயத்தை நான் ஒப்படைச்சிட்டேன். நீங்க பார்த்து எனக்கு நல்ல மாப்பிள்ளை அமைச்சு கொடுப்பீங்கன்ட்டு நம்புறேன் என்று பெண் மனம் உருகி பிரார்த்தனை செய்ய சொல்லி அவங்க கடிதம் எழுதுறாங்க. அதே மாதிரி அந்த பெண் நம்பிக்கையோடு அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. செய்த பிழையை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தினால் அதற்கு பலன் பெரும் அளவில் கிடைக்கும். அதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்ணின் திருமணம் வெகு விரைவில் முடிந்துவிடும் என்று நான் நினைத்தேன். ஸ்ரீ கர்மயோகி ஐயா அந்த கேள்விக்கு பதில் சொன்னாரு. 3 மாதங்களுக்கு பிறகு அந்த அன்பிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது. அதை பிரித்து படித்தேன். அந்த கடிதத்தை வாசகர்களுக்கு படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதாவது அந்த கடிதத்தில் அவர் எழுதிய பிரகாரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஸ்ரீ அன்னையின் தரிசனம் என்ற நூலில் ஸ்ரீ கர்மயோகி உயர்திரு ஸ்ரீ கர்மயோகி ஐயா அவர்களுக்கு என்று அந்த அன்பர் எழுதுறாங்க. அன்னையின் பங்கை எழுதி கொண்டது கடந்த நவம்பர் மாதம். தங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதில் என் தங்கையின் திருமண பிரச்சனைக்கு நீங்கள் அறிவுரை கூறுனீங்க. தவறுக்காக மனம் உருகி என் தங்கை மன்னிப்பு. அமுத சிரோபி நூலில் வெளிவந்த ஸ்ரீ அன்னையின் திரு உருவ படத்தை வச்சு என் தங்கை பூஜை அறையில் வச்சு வழிபட்டாங்க.
30 நாட்களுக்குள் என் தங்கையின் திருமணம் நிச்சயமாகி விட்டது. கிட்டத்தட்ட 14 வருடங்களாக கிடைக்காத வரன் ஸ்ரீ அன்னையின் அருளால் கிட்டிவிட்டது. மாப்பிள்ளை மிக வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். மாப்பிள்ளையும் அவர் குடும்பத்தாரும் நல்ல குணம் உடையவர்கள். பணத்தை கருதாமல் பெண்ணையும் பெண்ணின் குணத்தையும் கருதி என் தங்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். நிச்சயம் செய்யப்பட்டது. இத்திருமணம் முடிவதற்குள் ஒரு தடங்கல் மலையென தோன்றி மாறுமாக மறைந்து விட்டது. எங்கள் குடும்பத்திற்கு மாப்பிள்ளையின் குடும்பத்துக்கும் நடுவில் இருந்து மிக ஆர்வமான திருமணத்தை ஏற்பாடு செய்த ஒருவர் திடீரென அத்திருமணம் முடியாதபடி தடுக்க நினைத்தார். எங்கள் வீட்டில் தன்னை அவமதித்து விட்டதாக எண்ணிவிட்ட அவருக்கு எங்கள் மீது கோபம் வந்தது. உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு தவற்றை நாங்கள் அவருக்கு செய்யவே இல்லை. ஏதோ ஒரு காரணத்தால் இந்த திருமணத்தை தடை செய்ய நினைத்தார். வேறு இடத்தில் பெண் பார்ப்போம் என்று கூறி மாப்பிள்ளை வீட்டாருடைய முடிவை மாற்றுவதற்கு முயன்றார். அவர் என்ன ஆகுமோ என்று நிலை குலைந்து போயிருந்த எங்களுக்கு ஸ்ரீ அன்னையின் அருள் துணை நின்றது. நிச்சயம் செய்த பின் திருமணம் முடிக்க விரும்பவில்லை என்று நாம் கூறினால் அது பெண்ணையும் பெண்ணின் பெற்றோரையும் எவ்வளவு மனம் பாதிக்கும். நிச்சயித்த திருமணம் கண்டிப்பா அந்த தேதியில நடக்கணும் என்று அவங்க உறுதி கூறினார்கள். ஸ்ரீ அன்னையின் அருளால் என் தங்கையின் திருமணம் அன்றைய தினம் அவங்க சொன்ன குறிப்பிடப்பட்ட அந்த திருநாளில் நடைபெற்றது. கோடான கோடி நன்றியை ஸ்ரீ அன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளவோ நன்மை வரும்போது நடுவில் பெரிய அளவு தீமை வந்தாலும் ஸ்ரீ அன்னை அந்த இடத்தில் நிற்கிறாங்க. அவங்க அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்குறாங்க. இதுதான் ஸ்ரீ அன்னையின் அருள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த தவறையும் நாம் உணர்ந்து தெரிந்து பிரார்த்தனை செஞ்சால் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.